அட என்னடா இது காலையிலேருந்து இந்த வேகாத வெயிலில் நிற்கிறேன், ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறானே இந்த பக்கம். ம் என்ன தான் ஆச்சு இந்த ஊருக்கு? அட இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரே, அதுக்குள்ளே நேரமாச்சு. என்ன சார் வாங்க. என்னப்பா ஏதாச்சும் தெரிச்சா இல்லையா? ம் அட நீங்கள் வேறு சார், காலையிலேருந்து வெயிலில் நின்று இங்கே பாருங்கள், தலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி தண்ணி கொட்டுது. ஆ ஐயா என்னையா தலையை பார்க்கவே முடியல, வெயிலுக்கு இப்படி கிளார் அடிக்குது. என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, கொஞ்ச நாள் தானே, வயசானவொன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரம் பார்த்துக்குங்க. ஆனால் நீ வேறு கழுப்பாத்தாதையா. ஏன் சார் என்னாச்சு? உனக்காச்சு நடுவில் மட்டும்தான் முடி கொட்டியிருக்கு, எனக்கு பாரு தலை ஃபுல்லாக எல்லாமே கொட்டிருச்சு. நானே தோப்பை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆ என்ன சார், உங்களுக்கு தான் இன்னும் வயசே ஆகலையே, அதுக்குள்ளே எப்படி? அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் படிக்கும்போது முடியை டிசைன் டிசைனாக விடுத்து சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி எண்ணெயை தடலான்னு பார்த்தேன், எந்த எண்ணெய்ன்னு சொல்லி முடி எடுக்கிறதுக்குள்ளே எல்லா முடியும் கொட்டி போச்சு. ஆ விளங்கிச்சு போங்க. அப்போ இனிமேல் பொண்ணு கிடைச்ச மாதிரி தான், அதுக்கு தான் தோப்பை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் கோயிலுக்கு போனீங்களே, என்ன விசேஷம்? அது வேறு ஒன்றும் இல்லையா, நல்ல பொண்ணாக கிடைக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிறதுக்காண்டி போனேன். சரி அதை விடு. ஆமாம் வசூல் என்னாச்சு இன்னைக்கு? சனிக்கிழமையாச்சே, ஏதாவது தேய்ச்சா? சொடி சொடி வந்திருப்பான்ல. அட நீங்கள் வேறு சார், காலையிலேருந்து வேகாத வெளில நிற்கிறேன், எவனுமே வர மாட்டேங்கிறான். யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு பின்னாடி கூட ஒளிஞ்சு பார்த்தேன், அதுக்கும் எவனும் வர மாட்டேங்கிறான். அப்புறம் இங்கே தள்ளி வந்து இங்கே நிற்கிறேன், காஃபி சாப்பிட்டாச்சும் எவனாச்சும் வருவான், அவனையாச்சும் பிடிக்கலான்னு அப்படின்னு பார்த்தேன், அதுக்கு வர மாட்டேங்கிறான். என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. இப்போல்லாம் எவன் ஏன் காஃபியெல்லாம் குடிக்கிறான், அவன் பீஸா பர்கர் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இங்கே நிற்கிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் பீஸா ஷாப் பக்கத்துலையோ இல்லை பர்கர் ஷாப் பக்கத்துலையோ நின்று இருந்தேன்னு வச்சுக்குவேன், கூட்டம் நல்லா அள்ளி இருக்கும், நம்மளுக்கு கலெக்ஷனும் கல்லாக கட்டியிருக்கோம். அட என்ன சார் இப்போ வந்து சொல்கிறீங்க? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இங்கேயே போயிருப்பேனே. சரி விடு, ஆனது ஆகிப்போச்சு, கொஞ்ச நேரம் நிற்போம், எவனாச்சும் மாட்டாமலா போயிடுவான். சாணம் பிடிக்கலையோ சாண அகில அகில டொட்டும் டொட்டும் சாணம் பிடிக்கலையே சகி டக்கிட்டா குக்கும் குக்கும். சார் ஒருத்தன் வரான் சார், டக்குன்னு திரும்பிடாதீங்க. நாட்டி யோ என்னையா சாணம் பிடிக்கிற வரான்? என்ன அப்படி திரும்பி இருந்தவன் நம்மளை பார்த்தா மறுபடியும் திரும்பிக்கிட்டான். போவோமா வேணாமா? இவனுங்க வேற ஒரு மார்க்கமாக நிற்கிறானுங்க. சார் மாட்டினவன் இவன் மட்டும்தான், இவனை விட்டா அவ்வளோதான், டீக்கு கூட காசு இல்லை பார்த்துக்குங்க. ஏதாச்சும் பண்ணி கலெக்ஷனை பண்ணி விடுங்க. எனக்கும் புரியுதியா, வரட்டும் இரு. சரி போய்தான் பார்ப்போம். யோ இல்லை. சொல்லுங்கள் சார். ஆமாம் என்னது சார்? இது கூடவா தெரியாது, சாணம் பிடிக்கிற மிஷின் சார்? ம் ஏன் எனக்கு அது கூடவா தெரியாது? ஐயோ சார் நான் எதுவும் தப்பாக சொல்லலை. யோ என்னையா ஐயாவை எடுத்து பேசுகிறேன்? ஆமாம் இதை வச்சிருக்கியே, லைசன்ஸ் இருக்கா இதை ஓட்டுறதுக்கு? ஆ இதுக்கு லைசன்ஸா சார்? இதுக்கு எதுக்கு சார் லைசன்ஸு? ஆமாம் இதில் வீல் இருக்கு பாரு, இதை காலில் மிதிச்சு தானே ஓட்டுற, இதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணும். என்னது வீலா? சார் அதில் வீலை போட்டால் தான் இதை சுற்ற முடியும், வீல் இல்லாமல் எப்படி சுத்தம் இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதில் வீல் இருக்கு பாரு, எது வண்டியில் வீல் இருந்தாலும் நாங்கள் லைசன்ஸ் கேட்போம் அதை ஓட்டுறதுக்கு. லைசன்ஸ் இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு நீ கிளம்பிக்கிட்டே இரு. யோ முதல்ல நீ லைசன்ஸ் எடு, கொண்டாத இந்த பக்கம் வையே. சார் நான் இதை ஒரு 40-50 வருஷமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இதுக்கு லைசன்ஸும் கேட்டதில்ல, நானும் கொடுத்ததில்ல. நீங்கள் என்னடாண்ணா புதுசாக வந்து இதெல்லாம் கேட்குறீங்க? அதானே பார்த்தேன். இப்போ புதுசாக ஒன்று சட்டம் போட்டிருக்காங்க, அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன், அதான் நீ இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. எந்த மிஷினில் சக்கரை இருந்தாலும் அதை முதல்ல ஓட்டி பழகணும், ஓட்டி பழகிறதுக்கு எல்எல்ஆர் வாங்கணும், அதுக்கப்புறம் ஓட்டி பழகிட்டு லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அதை வெளியே எடுத்துகிட்டு வரணும். இல்லைன்னா அவ்வளோதான், நாங்கள் ஃபைன் போட்டுருவோம். அப்படியா சார்? இந்த மாதிரிலாம் இருக்கா என்ன? நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே. யோ இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்கய்யா சட்டம், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டு வச்சுக்கணும் சரியா? இல்லைன்னா அவ்வளோதான், இதே நாங்களாக இருந்ததால போச்சு, இதே மற்றவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்குவேன், மிஸ்ஸியை பிடிங்கிட்டு வச்சுட்டு உன்னை உள்ள தூக்கி போட்டிருப்பானுங்க. ஐயையோ இப்போ என்ன சார் பண்ணுறது? சரி ஆனது ஆகிப்போச்சு, ஒரு 500 கொடுத்துட்டு கிளம்பு. 500 சார்? காலையிலேருந்து 2 பேருக்கு தான் சாணியை பிடிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 10, 15 ரூபா தான் கலெக்ஷனே ஆயிருக்கு. நீங்கள் 500 கேட்குறீங்க, 500 நான் எங்கே போவேன்? என்ன அவன் இப்படி சொல்கிறான்? அப்புறம் என்ன சார், இவன்கிட்டலாம் காசு இருக்குமா என்ன? இவனே தெருவா போய் சாணம் பிடிச்சி தான் இது பண்ணுறானுங்க, அவன்கிட்ட போய் 500 கேட்டோன்னா எப்படி கொடுப்பான்? அப்போ இப்போ என்ன தாங்க பண்ணுறது? இருக்கிறத வாங்கிட்டு அனுப்பிவிடுவான் சார், டீக்காச்சும் மிஞ்சம் அப்படிங்கிறியா? சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு வாங்கிட்டு அனுப்பிவிடு. பையில் எவ்வளோ தான் வச்சுருக்கேன் சார்? பையில் என்ன ஒரு 15-20 ரூபா இருக்கும், அதுவும் மத்தியானம் சாப்பாட்டுக்காண்டி வச்சுருக்கேன். சரி இருக்கிறத கொடுத்துட்டு கிளம்பு, நீ நான் தாள்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கே நின்றுன்னு வச்சுக்குவேன், மிஷினையும் வாங்கி வச்சுக்குவான், அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு சிங்கி தான் பார்த்துக்க. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வசூலானதே 15 ரூபா, அதே நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு? நான் சொல்கிறது கேளு, ஏற்கனவே இருந்தாலும் ஒரு மாதிரி காலையிலேருந்து வசூல் வேறு ஆகலை, நீ மட்டும் தான் மாட்டியிருக்க, ஒழுங்காக இருக்கிறத கொடுத்து கிளம்பிடு. இல்லைன்னு வச்சுக்குவேன், மிஷினையும் வாங்கி வச்சுட்டு ஒன்றையும் தூக்கி உள்ளே போட்டுருவான். அட போங்க சார் நீங்கள் வேறு.
நான் வேணா அவனை பண்ணுறேன். பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வரேன். யாராச்சும் சாணம் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சிட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டு வேணா கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிற காசுலாம் கொடுக்க முடியாது. இருக்கிறதே 20, அதையும் கொடுத்துட்டேன்னா நான் என்ன செஞ்சு அடிக்கிறதா? நேரம் என்னையா நீ இப்படிலாம் பேசுகிறேன்? சரி இரு, அந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வரேன். சார், அந்த ஆள்கிட்ட 20 ரூபா தான் இருக்கான், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றான். அவன் வேணா ஒன்று பண்ணுறான்னா, பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு யாராவது சாணம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் சாணம் பிடிச்சிட்டு அந்த காசை வேணா கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றான். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். அப்படியா? அவனை விட்டோன்னு வச்சுக்கவேன், அப்படியே ஓடிடுவான். பார்த்துக்க, வேணா கொஞ்ச நேரம் உட்கார வை, எவனாச்சும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவனை அனுப்பிடலாம். வாங்கி வா, மிஷினை இங்கே வை, அது பக்கத்தில் நீ உட்காரு, எவனாச்சும் வரட்டும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகலாம். நடப்படுவாங்களா? காசை வாங்காமல் விட மாட்டானுங்க போல இருக்கு இவனுங்க. அவனாச்சும் ஏதாச்சும் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அதையும் வேணான்ட்டு கடைசியாக இப்படி வேகாத வெயில நிற்க வச்சுட்டானே இந்த ஆள்.